ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னா சகோதரத்துவம். அது இன்னொரு வேர்ட், அந்த அந்த ஃப்ராட்டர்னிட்டிய சகோதரத்துவம், இன்னொரு வேர்ட் என்ன சொல்லுவாங்க, பிரதர்ஹுட். இந்த வேர்டை தான் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டது. அது என்ன ஃப்ராட்டர்னிட்டி, ஏன் வேணும்? ஒரு உலகம்னு எடுத்துக்கிட்டா ஆணும் பெண்ணும் அந்த உலகத்துல சமமா வாழணும். அப்பதான் உலக சமநிலை கரெக்டா இருக்கும். அப்போ அவங்க ஆண் பெண்ணை எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சகோதரி, பெண் ஒரு ஆணை எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சகோதரன் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஃப்ராட்டர்னிட்டியில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஸோ இந்த ஃப்ராட்டர்னிட்டியில 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அதை நம்ம படிச்சாலே போதும், இந்த ஃப்ராட்டர்னிட்டி முடிஞ்சு போச்சு. இந்த ஃப்ராட்டர்னிட்டி எதுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கண்ணியத்திற்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். இரண்டாவது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அதாவது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணினா இந்த ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அப்போ டிக்னிட்டி கண்ணியம், ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம நாடு எப்படி இருக்கும், ரொம்ப பலமாகவும் முக்கியமா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.